உங்க லைஃப்ல உங்களுக்கு ரொம்ப புடிச்ச பர்சன் யாரு? ஆக்சுவலி அம்மான்னு சொல்லலாம். ஆனா, அம்மாக்கு மேல எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நெறைய இடத்துல கூட இருந்திருக்காங்க. லைக் ம், என் லைஃப்ல எப்போ ரொம்ப லோவா ஃபீல் பண்ணியிருக்கனோ, என் ம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு காது குடுத்து கேட்டு என் கூட இருந்திருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்காக நீங்க ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும்னா, என்ன விஷயம் பண்ணுவீங்க? அவங்களுக்கு அந்த ஒரு சிச்சுவேஷன்ல என்ன ஹெல்ப் வேணுன்றது, அவங்க எப்ப கேட்குறாங்களோ அது செய்யணும்னு நான் ட்ரை பண்ணுவேன் மோஸ்ட்டா. என்னால முடியலன்னா அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் டைமாவது பண்ணணும் அப்படின்னு. ஒரு சில இடத்துல நம்ம ரொம்ப லோவா இருக்கும்போது, அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க தெரியுமா? ஸோ அந்த மாரி ஏதாவது இடம் இருக்கா? லைக் ஆக்சுவலி எனக்கு ஏதாவது ஃபேமிலி ப்ரெஷர் இல்ல ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ங்கும்போது கூட ஃப்ரெண்ட்ஸ் தான் இருந்திருக்காங்க. ம். ஸோ எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் தான். நீங்க ஒரு கிஃப்ட் பண்ணியிருப்பீங்களா உங்களுக்கு? மறக்கவே முடியாத ஒரு கிஃப்ட் அந்த மாரி ஏதாவது இருக்கா? மறக்கவே முடியாது. ஆக்சுவலி எங்க கேங்ல வி டோன்ட் கிவ் திங்ஸ். ஆனா நாங்க வந்து ஒருத்தவங்க கிட்ட மணி இல்லங்கும்போது நாங்க ஃபுட்ஸ்க்கு செலவு ஷேர் பண்ணுவோம். ஸோ பண்ணிப்பீங்க. ஷேர் பண்ணுவோம். கிஃப்ட்ஸ் இதுவரைக்கும் பெருசா குடுத்த மாரி ஞாபகம் இல்ல. ஞாபகம் இல்ல. ஓகே. நீங்க அவங்க கிட்ட சொல்லணும்னு நெனச்சிருப்பீங்கல்ல. இந்த விஷயத்தலாம் நம்ம நேர்ல பார்க்கும்போது யாருக்குமே வார்த்தை வராதுல்ல. ஸோ அந்த மாரி ஏதாவது விஷயம் இருந்துச்சுன்னா, நீங்க கேமராவ பார்த்து சொல்லலாம். அவங்களா நெனச்சுட்டு. ஆக்சுவலி தேங்க் யூ சோ மச். என் ஃபேமிலி கூட என் கூட இல்லாத டைம்ல என் ஃப்ரெண்ட்ஸ் தான் நீங்க கூட வந்திருக்கீங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க் யூ.